கேர்ள்ஸ்க்கு ஒரு காலத்துல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் இப்போ பெஸ்டின்னு மாறி இருக்காங்க. பாய்ஸ்லாம் மோஸ்ட்லி பெஸ்டியை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவளுக்கு ஒரு பெஸ்டி இருக்கான். ஆனால் அதே டைமில் அவளுக்கு வேற நிறைய பசங்க லவ் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த பையன் இருக்கிறனால அவங்க தப்பாக நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு அவங்க தப்பாக நினைப்பாங்க. அவன் பெஸ்டின்னு தெரியாமல் இவன் லவ்வராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த கோபம் வரும். ஆண்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மூளையில் சுமக்கிறாங்க, வந்து தலையில் சுமக்கிறாங்க, தலை மேலே சுமக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதை வந்து பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு போகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு கேராக நீங்கள் பார்க்காம அதை வந்து நீங்கள் ரூலாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல கேரை வந்து பார்க்காம ரூலாக பார்த்துட்டு சரி இதுக்கு பதில் என் ஃப்ரெண்டு கூடயே போயிட்டு வரலாம், நம்ம வந்து இங்கே போகணும் அப்படின்னு மேபி அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி மேட்டராக கூட இருக்கலாம். போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வராங்க பார்த்தீங்களா. அப்போது நான் சொன்னது நீ கேட்கல, அப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பில்ட் ஆக ஆரம்பிக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு மேட்ரு தான் வந்து இதில் மெயின் பாயிண்ட்டே தவிர பையன்கிட்ட பேசினா பையன் கூட வெளியே போனான்றது மேட்டரில். எதாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்கிற வரையும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு பட்டா போட்ட இடத்துல ஒரு கொட்டா போட்டு போயிடுறாரு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வேற எதுவும் பட்டா போட்டுனா நீங்க எதை பட்டா போடுறதுன்னா ஐ திங்க் இவங்க மேலே இருக்க கேரி இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக போயிடும். அதை மீன் பண்ணி சொல்ல வந்தேன்.